ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. எஸ் கைஸ், இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டம் தான் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது கைஸ். ஆக்சுவலாக வந்து பராசக்தி டீம் போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நாங்கள் போய் பார்த்தோம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் டைம் போயிருந்தோம். ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் வந்து அந்த வாட்டர் ஷோ அதெல்லாம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவங்க போட்டிருக்க செட்டப்பு, அதிலேருந்து வள்ளுவர் கோட்டம்னா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தது. ஆக்சுவலாக இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப நல்லா டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வள்ளுவர் கோட்டத்தை. ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள என்ட்ரியிலேருந்து எக்ஸிட் வரைக்கும் பக்காவாக இருந்ததுங்க. இது சென்னையில் தான் இருக்குது, இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படின்றதுக்கே ஒரு கேள்விக்குறியான விஷயம் மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக இதுதான் வாட்டர் டான்ஸ் இருக்கிற இடம். ஆக்சுவலாக இங்கே ஃபுல்லாக உட்காந்து ஆடியன்ஸ் எல்லோரும் அந்த சைடில் உட்காந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டோம். ஏன்னா ஈவினிங் வந்து ரொம்ப குளிராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம தம்பியை கூப்பிட்டு போக முடியாது அப்படின்றனால நாங்கள் மதியானமே போனோம். போயிட்டு ஒரு விசிட் விட்டு எல்லாம் எப்படி இது பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது, மக்களுக்கு எல்லாம் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வாட்டர் டான்ஸ் வந்து நடக்கிற இடம். இங்கே சீட்டிங் உட்கார்றதுக்கு எல்லாருக்கும் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து ஒரு 5 o'clock அந்த மாதிரி ஷோ மாதிரி போடுறாங்க போல். ஆக்சுவலாக அதில் வந்து அந்த வாட்டர் டான்ஸ் வந்து நமக்கு நார்மலாக வந்து மைசூர்லலாம் நடக்குதுல்ல, அதே மாதிரி வாட்டர் டான்ஸ் மாதிரி பண்ணுறாங்க போல். ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்ஸ்லாம் இருந்தது. அதே மாதிரி கேன்டீன் ஏரியா எல்லாமே வந்து தமிழில் பேர் வச்சுருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்றனால தமிழில் அது எல்லாத்துக்கும் பேர் வச்சு அவங்க வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து அதை கௌரவிச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட்டு, திருவள்ளுவரை பற்றின புக்ஸு, திருக்குறள்ஸு எல்லாமே வந்து அது விற்கிற கடை எல்லாமே இருந்தது. ஆக்சுவலாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. டிஃப்ரெண்ட் செடி, டிஃப்ரெண்ட் பிளான்ஸு எல்லாமே போட்டு நம்ம தமிழோட ஆக்கப்பூர்வமான எழுத்துக்கள் லைக் இன்பம், அது எல்லாமே பொருள், ஏவல் எல்லாமே வந்து போட்டு அங்கே வந்து இந்த ஸ்கல்ப்சர்ஸ்லாம் வந்து பொறிச்சிருந்தது. யாழி, இதுதான் தெரியல உங்களுக்கு, யாழி. ஸோ அதை வந்து முன்மாதிரியாக வச்சு அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹிந்து டெம்பிள் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, யாருனாலும் வந்து போகலாம். இங்கே ஒரே ஒரு இது தப்பு பண்ணியிருந்தாங்க. இந்த கல்வெட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த கல்வெட்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜனவரி அப்படின்னு போடுறதுக்கு சனவரின்னு போட்டிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை முக்கியமான பாயிண்ட்டை நான் சொல்லணும்னு நினச்சேன். சான்னு போட்டிருந்தாங்க, ஜான்னு போடாமல். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் கொள்கையை பின்பற்றுறோம். நம்மளே வந்து தப்பு பண்ணக்கூடாது. ஸோ அதை மட்டும் மாற்றிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை வந்து பார்க்குறவங்க, கேட்குறவங்க யாராவது முக்கிய விஐபியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அங்கே போய் பாருங்கள். பார்த்து அதை திருத்தி கொஞ்சம் சரி பண்ணி வைங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ் தான் முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்திங்களா பெரிய தேர், இது வந்து கல்லுலே பண்ணியிருக்காங்க கைஸ். ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. உள்ள திருவள்ளுவர் உட்காந்துருந்தார். நானும் என் பையனை கீழே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக இருந்தோம். ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக இது பார்க்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னா, அவன் வந்து இது என்ன பார்க் அடாடி அப்படின்னா, ஆக்சுவலாக நாங்கள் சொன்னோடனே பார்க்கில் தம்பு, இது வந்து திருவள்ளுவர் கோட்டமு. ஸோ அதை திருவள்ளுவரை பற்றி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து பார்த்திங்கனாவே அவரோட குறள்ஸ் எல்லாமே, புக்ஸ் எல்லாமே வந்து அவர் எழுதி வச்சிருந்த குறள் எல்லாமே வந்து நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவன்கிட்ட. ஓ அப்படியே அடி அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பராசக்தி படம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்து அந்த செட்டு எல்லாமே வந்து போட்டு வச்சுருந்தாங்க. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரி உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். போகும்போது முன்னாடியே என்ட்ரன்ஸ்லேயே ட்ரெயின், அந்த பழைய காலத்து ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படின்றதுலாம் இருந்து அந்த கறி வண்டி தானே நம்ம யூஸ் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ட்ரெயினாக. ஸோ அந்த கறியிலேருந்து அந்த இது எல்லாமே வந்து பக்காவாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரீயாக தான் இது பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உள்ளே போய் பார்க்குறவங்களுக்கு அந்த பழைய காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே மேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து உள்ளே நுழைஞ்சோடனே டிக்கெட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி நம்ம கூட டிக்கெட்டுனா இதாக காசு இருக்கும் போல் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ தான். உடனே ஜாலியாக நாங்கள் உள்ளே போயிட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே ட்ரெயின் செட்டப்பு, ட்ரெயினில் வந்து லக்கேஜு, குட்ஸு எல்லாம் எப்படி இருந்தது, ட்ரெயின் உள்ளே வந்து எப்படி இருந்தது, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான செட்டப்பு எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக
ஃபோ நம்ம வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு முக்கியத்துவம் குடுத்து நம்ம ட்ரெயின வந்து எப்படி பார்க்குறோம் அப்படின்றத அந்த காலத்து ட்ரெயினெல்லாம் வந்து எப்படி இருக்கும், அதெல்லாம் வந்து பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம ஆக்ஸ் கார்ட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ரிக்ஷா, சைக்கிளு எல்லாமே அந்த பழைய காலத்து எல்லா ஐட்டமுமே வச்சுருந்தாங்க. எப்படி இருந்தது ஏன்ஷியன்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம முக்கியமான காரு இது இது இந்த பராசக்தி படத்தில வந்து மெயின் ஃபோக்கஸா வருது போல. ஸோ, அதனால அத வச்சுருந்தாங்க. நாங்க அது பக்கத்தில நின்னு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பழைய காலத்தில அந்த எப்படி ரெக்கார்டர்ஸு, அப்புறம் வந்து எஃப்எம் செட்டு அதெல்லாம் எப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ரேடியோ ஸ்டேஷனு ஆக்சுவலா அது. ஸோ, ரேடியோ ஸ்டேஷனு அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு தயாரிக்கிறதுக்கும் வந்து அவர உட்கார வச்சு பாட்டு தயாரிச்சுட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. அவர் வந்து நல்லா அழகா பாட்டு தயாரிச்சாரு. ஆக்சுவலா கையிலேயே சுத்தி சுத்தி தயாரிச்சாரு. அவர் மோட்ரு கூட கிடையாது. கையில சுத்தியே பானை ரெடி பண்ணியிருந்தாரு ஆக்சுவலா. நான் கொஞ்சம் நேரம் ஆகும்பா நான் எடுக்கிறதுக்கு. இந்த பாட்டு ரெடி ஆயிடுச்சு இப்ப. நான் அது சுத்துனா தான் வந்து எடுக்க முடியும். இவ்வளோ பாட்டும் அவர் வந்து செஞ்சு வச்சிருக்காரு ஆக்சுவலா. ஆ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா செஞ்சிருந்தாரு அவரு. என் பையன் பக்கத்தில நின்னு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ, "எடுத்துக்கோடா தம்பி" அப்படி சொல்லிட்டு நானும் எடுத்து குடுத்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தான் அவனும். ரொம்ப எக்ஸைட்டடாவும் இருந்தான். அதுக்கப்புறம் நம்ம இருமொழிக் கொள்கை தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வேர்டு இருந்தது. ஆக்சுவலா இருமொழிக் கொள்கைனா என்ன? உங்களுக்கு 2 மொழி வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் இருமொழிக் கொள்கை. நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் ஒண்ணு தெரிஞ்சா போதும், தமிழ் ஒண்ணு தெரிஞ்சா போதும். ஆனால் தமிழ்நாட்டில இருக்கவங்களுக்கு முக்கியமா தமிழ் மட்டும் தான் தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் இங்கிலீஷு. ஸோ, நம்ம வந்து 2மே கத்துக்கிட்டு வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லது அப்படின்றதுக்கு தான் நம்ம இருமொழிக் கொள்கையை பின்பற்றுறோம். ஆக்சுவலா அந்த செட்டப்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, பழைய காலத்தில எப்படி இருக்கும், நா அ நாட்டுக்கொட்டாய் சொல்லுவாங்க ஆக்சுவலா தியேட்டர. ஸோ வந்து அந்த தியேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான வந்து நாங்க வந்து உள்ள போய் உட்காந்து ஃபிலிம் பார்த்துட்டு இருந்தோம் ஆக்சுவலா அங்க. உள்ள வந்து நம்ம அந்த காலத்தில வந்து பெஞ்ச்லாம் போட்டு பெஞ்ச் டிக்கெட்டு தனியா ரேட்டு, கீழ உட்காந்தா தனியா ரேட்டு, அப்புறம் சேர்ல உட்காந்தா தனியா ரேட்டு அப்படின்றதெல்லாம் இருந்தது. ஸோ, அதெல்லாம் வந்து அவங்க வந்து பக்காவா பண்ணி வச்சிருந்தாங்க. வெளியில வந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, புக் ஸ்டால்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அவங்க புக்ஸுமே சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. சேல்ஸ் பண்ணிட்டுருந்தது. அதுக்கப்புறம் வந்து திருக்குறள், அப்புறம் பழைய காலத்து புக்கு எல்லாமே சேல் பண்ணிட்டுருந்தாங்க. நீங்க அங்க போனீங்கன்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆக்சுவலா. நீங்க போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட கூட்டு போங்க தயவு செஞ்சு. ஃபேமிலியோட போனா தான் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். அதேமாரி அந்த பழைய காலத்து ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து எப்படி யூஸ் பண்ணாங்க, எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி ஓகே நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம தேருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திருப்பியும் என்ட்ரி ஆகி அந்த சைடு உள்ள போனோம். 2வது கேட் வழியா தான் வெளியில முடிஞ்சது. ஏன்னா வந்து நம்ம அந்த பராசக்தி இந்த இது பார்த்துட்டு உள்ள வந்து வரதுக்கான வழி இல்ல. ஸோ வந்து நாங்க ஸ்ட்ரெயிட்டா போய் இப்படி வந்துட்டு உள்ள வந்தோம். செகண்ட் கேட் வழியா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி வந்தோம். வந்துட்டு அதில போயிட்டு சுத்திட்டு நாங்க மேல ஏறினோம் ஆக்சுவலா. மேல ஏறி போனோம். போயிட்டு பார்த்தீங்கன்னா, மேல தான் வந்து அந்த தேரோட செட்டப் இருந்தது. அங்க நெறைய பேர் வந்து உட்காந்துருந்தாங்க. வீட்லருந்து சாப்பாடுலாம் கட்டி எடுத்துட்டு வந்திருந்தாங்க. புளியோதரை அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க உட்காந்து. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தாங்க. எல்லோரும் ஆக்சுவலா வந்து ஈவினிங் அந்த ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ, சாப்பிட்டு அவங்க எல்லாரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் வந்து வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியா இருந்தது. சைட்லலாம் வந்து ஸ்பேஸ் இருந்தது. நல்ல ஒரு காத்தோட்டமா நல்லா இருந்தது ஆக்சுவலா. இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா, மழை பெய்கிற மாரி இருந்தது. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா இருந்தது ஆக்சுவலா கிளைமேட்டு. ஸோ, சூப்பரா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏத்த மாரி கிளைமேட் இருந்ததுனால நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலா நானும் ஃபேமிலியா போயிருந்தேன். ஃபேமிலியா போயிருந்தனால நல்லா இருந்தது ஆக்சுவலா என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஏத்த இடமா இருந்தது. நாங்க பார்த்தோம் ஆக்சுவலா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து மேல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க திருவள்ளுவர வந்து வரைபடம் மாரி வரைஞ்சு வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த கல்லுலயே வந்து அந்த திருவள்ளுவரோட ஃபவுண்டேஷன் வந்து பண்ணி வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்தது அது. அவங்க பண்ணியிருந்தத நாங்க அப்படியே ஃபோட்டோ எடுத்திருந்தோம் ஆக்சுவலா. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஆக்சுவலா. அவங்க வால் பெயிண்டிங் மாரி பண்ணியிருந்தாங்க அங்க திருவள்ளுவர. ஏன்னா வந்து திருவள்ளுவருக்கு தானே இது ஃபேமஸு. ஸோ, அவரே இல்லன்னா எப்படி அப்படின்றதுக்காக இது பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தேருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவரோட மொத்த உருவமும் செதுக்கி வச்சிருந்தாங்க. பசங்கலாம் விளையாண்டுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலா. ஃபேமிலியோட வந்தா மட்டும் தான் இந்த மாரிலாம் என்ஜாய் பண்ணி ஜாலியா இருக்க முடியும். ஸோ, ஃபேமிலியோட போங்க. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. ஸோ, நல்லா ஃபன் பண்ணிட்டு வாங்க. அதேமாரி நாங்க இப்போ வழக்கம் போல ஸ்ட்ரெயிட்டா வந்து அந்த இதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தேருக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். என் பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டான். எக்ஸைட்டட் ஆகி "உள்ள போலாம் வாங்க டாடி" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான். சரி ஓகேடா வாடா போலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, அங்க வந்து ஸ்லிப்பர் தான் ரிமூவ் பண்ணிட்டு தான் போனோம் ஆக்சுவலா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா மார்பிள் தரை தான் இருந்தது. ஸோ, கொஞ்சம் க்ளீனா இருக்கணும்ல, நம்மளும் மெயின்டெயின் பண்ணணும்ல. எல்லாரும் போனாங்கன்னா, அத மெயின்டெயின் பண்ணுறதுக்கே கொஞ்சம் இதா இருக்கும்ல. ஸோ,
நம்மளே பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கணும் ஆக்சுவலாக. ஸோ அதை தான் மெயின்டைன் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா திருவள்ளுவர் சிலை இருக்குது உள்ளே. உள்ளே வந்து பக்கத்தில் பசங்களாம் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஜாலியாக. நாங்களும் போய் பக்கத்தில் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாங்க. நானும் பக்கத்தில் போய் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்களும் சரி ஓகே ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி வந்தோம். வீட்டுக்குள்ளே போயிட்டு நாமளும் வெளியில் வந்துட்டோம் ஆக்சுவலாக. வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த வெளியில் அந்த தோரணையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருந்தது ஆக்சுவலாக. பெருசாக நல்லா துணியில் நல்லா கட்டி விட்டுருந்தாங்க ஆக்சுவலாக. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. மேலேருந்து அந்த வியூ பார்த்தோம் ஆக்சுவலாக நம்ம. ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இப்போ இந்த தமிழில் நல்லா இப்போ இது பண்ணணும் அப்படின்றதுக்காக ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக. நம்மளும் வந்து நம்மளும் தமிழ்நாட்டில் இருக்கனால நம்மளும் வந்து தமிழை நல்லா போற்றி பாதுகாத்து வளர்த்து நம்ம தமிழ்நாட்டை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும். திருவள்ளுவர் வந்து சிலை எல்லாமே வச்சுருந்தாங்க. அங்கே உள்ள திருக்குறள் எல்லாமே புக்ஸ் எல்லாம் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வரட்டுமா கைஸ், நம்ம எல்லாம் கிளம்பியாச்சு நாங்கள். ஸோ ஓகே பாய் கைஸ், என்ஜாய் பண்ணுங்கள், பாய்.